எல்லாருக்குமே வணக்கம். ஒர்க்கிங் உமன்ஸ் எப்படி அவங்களோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். முடிஞ்சிச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன வேலைகள்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கேற்ற டைமிங்ஸும் போட்டுட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அடுத்த நாள் அதே மாதிரியான டைமிங்ல அதே ஒர்க்கை மட்டும் ஷெட்யூல் பண்ணி பண்றதுக்கு ஆரம்பிங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டிஜிட்டல் லிமிடேஷன்ஸ். அப்படின்னு என்னன்னா, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைம் செட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு மேல மொபைல் பாக்குறத கட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய நேரம் வந்து மொபைல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம். இது உங்களோட தூக்கத்தை பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கும். அடுத்த முக்கியமான டிப்ஸ் வந்து தூக்கம் தான். 7ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கியே ஆகணும். இப்படி நீங்க நல்லா தூங்கினா மட்டும்தான் அடுத்த நாளைக்கான எனர்ஜி வந்து உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இன்கேஸ் நீங்க சரியா தூங்கல, ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் இரிட்டேஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ், கோவம் இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். 4வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் சன்ரைஸை பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க. சூரிய ஒளியில இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட எலும்புல விட்டமின் டியை செக்ரீட் பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதனால சன்ரைஸை முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. அது உங்களோட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ டெய்லி காலையில கரெக்டா மோஷன் போல அப்படின்னாலே கண்டிப்பா அதனாலே நம்மளுக்கு சின்ன சின்ன மைண்ட் இரிட்டேஷன்ஸ், ஆங்கர் இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். இதனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்மே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ காலையில கண்டிப்பா உங்களோட காலை கடனை முடிச்சிருங்க. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு போகணும். கொஞ்சம் டைம் எடுத்து காலையில மென்னு நிதானமா முழுங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா டைம் கிடைக்காது. பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த டேக்கான எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட ஒர்க் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வார்மான தண்ணியில வந்து குளிங்க. உங்களுக்கான செல்ஃப் டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. அது 10 நிமிஷமாவும் இருக்கலாம், ஹாஃப் அன் ஹவராகவும் இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. பிடிச்ச பாட்டு கேளுங்க, படம் பாருங்க, சத்தம் போட்டு சிரிங்க, ஹாப்பியா இருங்க. என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை எழுதிட்டு அந்த நாளை அன்னையோட முடிச்சிருங்க. ஸோ இப்படி நீங்க சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட ஒர்க்கும் உங்களோட லைஃபும் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால நம்ம தேவையில்லாத ஹார்மோனல் இம்பேலன்சஸையும் தேவையில்லாத நோய்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா ப்ரிவென்ஷன் மட்டும்தான் பெஸ்டான மெடிசன். ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.